ஆமென் என்று சொல்லுங்க. வெள்ளை போளம் என்பது எது கடையாளம்? எண்ணெய் கடையாளம். அது பரிசுத்த ஆவியானவர் கடையாளம். எல்லாரும் ஆமென் என்று சொல்லமா. எது கடையாளம்? பரிசுத்த ஆவி. அப்போ இந்த பரிசுத்த அலங்காரத்துக்கு நமக்கு உதவி செய்கிறவர் யாராமா? பரிசுத்த ஆவியானவர். எல்லாரும் ஆமென் என்று சொல்லமா. பரிசுத்த ஆவிக்குள்ள நம்ம நிரம்பி ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க. ஏன்னா தேவன் மண்ணினால மனிதனை உண்டு பண்ணி அவனுக்குள்ள எதை ஊதுனாரு? ஜீவ சுவாசத்தை அல்லது ஜீவ ஆவி. சொல்லுங்க, ஜீவ ஆவி. ஜீவ சுவாசம் என்றால் ஜீவ ஆவி. ஜீவன் யாருக்கிட்ட இருந்து வருது? ஜீவன் யார்கிட்ட வருது? இயேசு கிறிஸ்து வருது. ஏன்னா ஏசப்பா இந்த பூமிக்கு வந்து எதை கொடுத்தாரு? ஜீவனை கொடுத்தாரு. அப்ப அந்த ஜீவன் இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து வருது. இந்த ஆவி யாருக்கிட்ட இருந்து வருது? ஏசப்பா பரிசுத்த ஆவியாட்ட இருந்து வருது. அதனால தான் நான் அப்படியே சொன்னேன், என்னை நிறைய நேரங்கள் என் பரிசுத்த ஆவியானவர் ஏசப்பாவை பலப்படுத்துறதை என்னால் நல்லா பார்க்க முடியும். ஒரு சில ப்ராஜெக்ட் எல்லாம் சொல்கிற பொழுது அப்படி மேலே இப்படி மேலே அப்படிங்கிற பொழுது இதை என்னால் முடியாது அப்படின்னு நான் சொல்கிற பொழுதெல்லாம் இந்த ரெண்டு பேரும் என்னை பலப்படுத்துறதை என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஜீவனும் பரிசுத்தாவி. சொல்லுங்க, அதுதான் ஜீவ சுவாசம். அப்போ இதை இந்த இடத்துல இன்னைக்கு ஆவியானவர் இந்த ரெண்டு பேரை கொண்டு நமக்குள்ள இன்டர் ப்ராசஸ் பண்ண போறார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா. ஆமா, இந்த ரெண்டு பேர்த்தை கொண்டு. ஒன்று, இந்த ஜீவன் என்பது எது மூலமா வருது? ஜீவன் எனக்குள்ள எது மூலமா வருது? ரத்தம். சொல்லுங்க, இப்ப ஜீவ சுவாசம் எனக்குள்ள வரணும் அப்படின்னா, அல்லது வந்து வெள்ளை போலவும் சுகந்த வர்க்கமும் எனக்குள்ள வரணும். இது ரெண்டும் தான் எனக்குள்ள இன்னர் ப்ராசஸ் உண்டு பண்ணனா. இந்த ஜீவன் எது வழியா வருதுன்னா ஏசப்பா ரத்தம். எல்லாரும் ஆமென்னு சொல்லுங்க. ஏசப்பா ரத்தத்தை நான் புசிக்க புசிக்க புசிக்க. ஏன்னா நல்ல விளைங்க. அதாவது ஒரு மனுஷன் இப்போ ஜாக்லின்குள்ளேயே இருக்குங்களே. இப்போ நான் ஏற்கனவே அடிக்கடி நம்ம சொல்கிற காரியம் தான், எனக்குள்ள ஆழத்துக்குள்ளே என்ன இருக்குது? இருள் இருக்குது. ஆழத்துக்குள்ளே என்ன இருக்குது? இருள் இருக்குது. அப்போ அந்த இருளோட நல்லா விளைங்கம்மா, அந்த இருளோட இந்த ஆத்மா கனெக்ட் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லலாம், அல்லது இருதயம் கனெக்ட் ஆகிருக்குது. இந்த இருளோட நல்லா விளைங்க, இருள் இந்த இருளோட ஆத்மா கனெக்ட் ஆகிருக்குது, அல்லது இருதயம் கனெக்ட் ஆகிருக்குது. அப்போ அந்த இருதயம் வந்து எதோட கனெக்ட் ஆகிருக்குன்னா, இருதயம் சிந்தையோட கனெக்ட் ஆகிருக்குது, சிந்தை வாயோட கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இருதயத்தின் நிறைவு. ஓகேவா? அப்போ உங்க இருதயத்தில் என்ன இருக்குதுங்கிறத நீங்க பேசுறத வச்சு தெரிஞ்சுக்கலாம். நீங்க போய் ஒருத்தர்கிட்ட நீங்க நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க புலம்புனாங்களா, அவங்க இருதயத்தில் அத்தனை புலம்பல் இருக்குதுன்னு அர்த்தம். ஆமா, அத்தனை புலம்பல் இருக்குதுன்னு அர்த்தம். இல்லை நல்லா இருக்கீங்களா, கர்த்தருடைய பெரிதான கிருபையில நல்லா இருக்குங்க அப்படிங்க இப்படிங்கன்னு அவங்க விசுவாசத்தை பேச ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்குள்ள விசுவாசம் கிரியை செய்து கொண்டு இருக்கிறது என்று அர்த்தம். ஆமென் என்று சொல்லாமா. நீங்க ஒருத்தர் ஒருவேளை அவங்களோட இருதயம் கோபத்தால நிரம்பி இருந்துச்சுன்னு வச்சுங்க, கோபமாக்குற பொழுது அவங்க இருதயம் ஃபுல்லா கோபமா